பெங்களூருவில் மருத்துவமனைக்குள் புகுந்து செவிலியரை இளைஞர் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். பட்ட பகலில் நோயாளிகள், பொதுமக்கள் என பரபரப்பாக காணப்படும் சென்னை கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் பாலாஜியை இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம் தமிழ்நாடு மட்டுமின்றி தேசிய அளவில் பரபரப்பை கிளப்பியது. தற்போது இதே போன்ற சம்பவம் கர்நாடக மாநிலம் பெலகாவி நகரில் அரங்கேறியுள்ளது. அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியரை அதே பகுதியில் வசிக்கும் பிரகாஷ் ஜாதவ் என்பவர் காதல் விவகாரத்தில் மருத்துவமனைக்குள் புகுந்து சரமாரியாக அரிவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஒருதலை காதலால் இளைஞர் வெறிச்செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக செவிலியரை திருமணம் செய்யும் ஆசையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பிரகாஷ் தனது குடும்பத்தினரை அழைத்து பெண் கேட்க சென்றபோது செவிலியரின் குடும்பத்தார் நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவரை எப்படியாவது மனம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சுற்றி கொண்டிருந்த பிரகாஷ் 2இல் 1 முடிவு தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செவிலியர் பணியாற்றும் மருத்துவமனைக்கு கைப்பையில் அரிவாளை வைத்துக் கொண்டு சென்றுள்ளார். மருத்துவமனை வளாகத்தில் வைத்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரகாஷ் வற்புறுத்தியுள்ளார். வேண்டாம் என செவிலியர் மறுக்கவே யாரும் எதிர்பாராத சமயத்தில் கைப்பையில் இருந்த அரிவாளை எடுத்து சரமாரியாக வெட்டியதாக முதற்கட்ட விசாரணையில் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பார்த்து பயத்தில் அருகில் இருந்தவர்கள் அலறியடித்து ஓடிய நிலையில் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் பிரகாஷை மடக்கி பிடித்தனர். காயமடைந்த செவிலியருக்கு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.